சொன்னேன். அருமைக்குரிய அக்கா வானதி அக்கா அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுவது, விவசாயிகள் மீது அக்கறை இல்லை என்று சில விவசாயிகள் சங்கம் சொல்லலாம். ஆனால் நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 25% 50% வரி இந்திய பொருள்களுக்கு என்ற போது மோடி ஐயா சொன்னாரே, என் நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்களானால் அது எத்தனை சதம் போட்டாலும் சந்திக்க தயார். என் பகுதி என் நாட்டு விவசாயிகள் சாவதை தடுப்பதற்கு இந்த பாரதத்தினுடைய குடிமகனாக இருப்பேன் என்று சொன்னபோது நான் வாழ்த்து செய்தி தினமலரில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டீர்களோ இல்லையோ, நான் சொன்னேன், இப்பேற்பட்ட பிரதமரை பெற்றதற்கு விவசாயிகள் நாங்கள் ஆனந்தப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம் என்று சொன்னேன். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சிஎஸ்டியை பற்றி பேசினால் அது ஏதோ தங்களை வளர்த்திக் கொள்வதாக இருக்கும். என்னை போன்ற பலன் பெறுபவர்களை மளிகை கடைக்காரர் முதல் இன்றைக்கு பிஸ்கட் வைக்கிறவர்களில் இருந்து அத்தனை பேரையும் அழைத்து என்ன சலுகை என்று மக்களுக்கு சொல்ல வைத்திருக்க காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டதாக மாறிவிட்டது. அரசியல் புகழ் தேடல்ல, நாட்டு மக்கள் மீது அக்கறை எடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வணக்கத்தையும் சொல்லி உங்கள் படி தொடர வேண்டும். வருகிற 2026 தமிழ்நாட்டுக்கும் மாற்றம் வேண்டும். இல்லை என்றால் அருமைக்குரிய அக்கா அவர்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கோவை திருப்பூர் மாவட்டங்களில் விவசாயிகள் வாழ்வதற்கு நாங்கள் அச்சப்படுகிறோம். காரணம், பல்லடத்திற்கு அருகாமையில் 4 பேர் கொலை. விடியல் தெரியவில்லை, குடும்பம் வீண் போனது. பல்லடத்துக்கு அருகாமையில் இருக்கிற அவிநாசி பாளையத்தில் 3 பேர் கொலை. எங்கள் வாழ்வு கேள்விக்குறியாய்விட்டது. காங்கேயம் படியூரில் கொலை, கண்டுகொள்ளவில்லை அரசு. இப்படியே போகுமானால் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் கிராமங்களில் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள், விவசாயத்தை செய்வதற்கு தோட்டத்தை நாடி போன நாங்கள் எங்கே திருப்பூரை நாடி வர வேண்டுமோ என்கிற நிலை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் சொல்லுங்கள், அச்சமில்லாமல் பேசுங்கள். உங்களுக்கு எங்களை போன்றவர்கள் துணை நிற்கிறோம் என்று சொல்லி உங்களுடைய பயணம் தொடரட்டும். உங்களோடு விவசாயிகள் சங்கம், நான் சார்ந்திருக்கிற கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் உங்களோடு துணை நிற்கும் என்று சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி அதிக நேரம் எடுத்துக்கொண்டதற்கு மன்னிப்பும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.